ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவனாவும் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். யார் இடத்துல? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவான். யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். அன்பு தேவப்பிள்ளே, என்னிடத்துல ஒரு சகோதரர் ஓடி வந்து, கேட்டீங்களா பாஸ்டர், அந்த மனுஷன் என்ன செய்தாங்க தெரியுமா? வெளியே சொன்னா அசிங்கம், ஆனாலும் உங்கள்கிட்ட மட்டும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது பாஸ்டர் என்று அந்த மனுஷனையும் குறித்து குற்றப்படுத்தி அவதூறாய் சில காரியங்களை எனக்கு காதுல சொல்லிவிட்டு ஓதிவிட்டு சென்றார். யாரு? தன்னை பெரிய பரிசுத்தம் நினைக்கிற அந்த மனுஷன், அந்த பரிசுத்தவான். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளே, இப்படி எத்தனை பேர் நம் காதுகளில் வந்து மற்றவர்களை பற்றி குறை பேசி, எப்படி குறை சொல்லி குற்றம் சொல்லி பேசிவிட்டு செல்கிறாங்க. நாமும் அதை கேட்டு மற்ற சிலரிடம் அவற்றை பகிர்ந்து ஷேர் பண்றோம். இப்படி பிறரை குறை சொல்லி கல்லறியின் கூட்டம் ஊருக்குள் பெருகி கொண்டே போகிறது. தேவப்பிள்ளையே, வேதத்துல பாருங்க, பைபிள்ல யோவான் அதிகாரம் 8வது அதிகாரத்துல ஒரு கூட்டத்தார் விபச்சாரம் பாவம் செய்த ஒரு பெண்ணை பிடித்து வந்தார்கள். அவளை கல்லெறிய ஆயத்தமாய் நின்றது அந்த கூட்டம். ஹல்லேலூயா. அந்த காலத்துல விபச்சாரம் செய்தா உடனே என்ன செய்வாங்க? கல்லெறிஞ்சு கொலை செஞ்சிருவாங்க. தேவப்பிள்ளை, அது மட்டும் இல்ல, அந்த கூட்டம் இயேசுவின் இடத்துல வந்து அந்த பெண்ணை கல்லெறிய இயேசுவையும் துணைக்கு கூப்பிட்டது. அதற்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவான். தேவப்பிள்ளை, தவறு செய்யாத மனிதன் உலகத்துல இல்லவே இல்லை. பாவம் செய்யாத ஆத்மாவும் இல்லவே இல்லை. ஏதாகிலும் சில குறைகள் குற்றங்கள் அத்தனை பேரிடம் இருக்கும். மற்றவர்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தும் மனிதனும் மனுஷியும் தன்னுடைய தவறுகளை ஒருபோதும் பொருட்படுத்துவதே இல்லை. மற்றவர்கள் தவறும் போது அவர்கள் மேல் கல்லெறிய சொல்லெறிய முதலாளாய் வரிசையில் துடித்து கொண்டு நிற்கிறவர்கள் இப்படி நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், உங்களில் எந்த பாவமும் இல்லாத சுத்தவான், எப்படி எந்த பாவமும் இல்லாத சுத்தவான் மற்றவர்களை நியாயம் தீர்க்கட்டும் அல்லது கல்லெறியட்டும் என்று. தேவப்பிள்ளையே, தவறு எப்படி யோசிப்பாங்க? தவறுக்கெல்லாம் கல்லெறி என்றால் நாம் அனைவரும் என்றைக்கும் மரித்திருக்க வேண்டும், செத்து போயிருக்க வேண்டும். நாம் நம் தவறுகளுக்காய் மனம் வருந்தி ஜெபிக்கும் போது இயேசு நம் தவறுகளை மன்னிக்கிறார். இனி பாவம் செய்யாதே என்று மற்றொரு வாய்ப்பை வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யறாரு? வழி வகுத்து கொடுக்கிறாரு. தேவப்பிள்ளே, இந்த உலகத்தில் 99% பேர் கல்லெறியும் கூட்டமாகவே காணப்படுகிறார்கள். எப்போதும் கல்லை, கடும் சொற்களை கையில் வைத்துக் கொண்டு யார் மீது வீசலாம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அவர்கள் உங்களையும் தங்கள் கூட்டத்தோடு சேர்த்து கொண்டு மற்றவருமே கல்லெறிய துடிக்கிறார்கள். இயேசு கல்லெறியும் கூட்டத்தோடு சேரவே இல்லை. நீங்களும் அவளோடு ஒருபோதும் சேராதீங்க. தேவப்பிள்ளே, தனக்கு டவுசரில் ஓட்டை என்றால் மறைக்க முயற்சிக்கும் இந்த உலகம் மற்றவரின் டவுசரில் ஓட்டை என்றால் அதை அனைவரிடத்தும் இப்படி போறவன் வரவன்ட எல்லா மனுஷன்டையும் காட்டி கைகொட்டி சிரிக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. ஒருவருக்கொருவர் கல்லெறிந்து கொண்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும். தேவப்பிள்ளே, உங்கள் குறைகளை மறைக்க முயற்சிப்பது போல மற்றவர்களின் குறைகளையும் குற்றங்களையும் மூடி மறைக்க முயற்சி செய்யுங்க. அல்லேலூயா. கல்லெறியும் கூட்டத்தை இயேசு புறக்கணித்தது போல நீங்களும் புறக்கணிங்க. தேவப்பிள்ளையே, உங்கள் காதுகளில் மற்றவர்களை குறித்து கோல் சொல்ல வருபவர்களை, புரணி பேச வருபவர்களை, குண்டடி சொல்ல வருபவர்களை வெளிப்படையாகவே தவிர்த்து விடுங்க. இயேசு மன்னித்தது போல நாமும் அனைவரையும் மன்னிப்போமா? ஹல்லேலூயா. மன்னிப்போம். வாழ்க்கை மிகவும் குறுகினது. தேவப்பிள்ளையே, அந்த வாழ்க்கையை அன்போடு வாழ முயற்சிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு 100% உதவி செய்வார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், காப்பாற்றி பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும். இனி தேவனிடத்துல ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஜெபம். பாவியும் துரோகியுமான எங்களை பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்தமாக வாழ வைப்பதற்காக தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவையில் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசப்பா, சோதரம் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த நேரம் கோல் சொல்லுகிற ஆவி, பரியாசம் பண்ணுகிற ஆவி, மற்றவர்களை அற்பமாய் என்னும் ஆவி, தான் மட்டும் பரிசுத்தவான் மற்றவர்கள் எல்லாம் பாவிகள் என்று தனக்குள்ளே சொல்லும் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, ஆண் புணர்ச்சியின் ஆவி, பெண் புணர்ச்சியின் ஆவி, மிருக புணர்ச்சியின் ஆவி, இச்சை நிறைந்த வார்த்தைகளை அதிகமாக பேசும் ஆவிகள், ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஆவிகள், பெரியவர்களை மதிக்க தெரியாத ஆவிகள், பெருமை அது போல பெருமையின் ஆவிகள், மற்றவர்களை நேசிக்க தெரியாத ஆவிகள், இப்படி எந்த ஆவிகள் இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களின் வாழ்க்கையிலே, இவர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களின் வாழ்க்கையில் இருந்தாலும் பரிசுத்த ஆண்டவர் தாமே இந்த நேரம் இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இவர்களின் குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். இயேசுவின் நாமத்தில்.